கர்நாடக லோக்சபாவை பொறுத்து பார்க்குற போது மொத்த தொகுதிகள் 26, அதில் என்டிஏ வந்து 1-3, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அதில் ஸ்டேட் பார்ட்டியை பார்க்குற போது பிஜேபி 14-19, ஜேடிஎஸ் 1-3, ஐஎன்சி வந்து 6-13 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கேரளா லோக்சபா பார்க்குற போது மொத்தம் 20 தொகுதிகள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 1-2 தொகுதிகள், திருச்சூர், திருவனந்தபுரம் வாய்ப்பு இருக்கிறது. அது ஐஎன்சி வந்து 14-16 தொகுதிகள், சிபிஐ வந்து 1, ஐயுஎம்எல் 1, அதர்ஸ் வந்து 1 இல்லை. மத்திய பிரதேச லோக்சபா பார்க்கிற போது மொத்த தொகுதிகள் 29, அதுல பிஜேபி 21-27 தொகுதிகள், ஐஎன்சி 2-8 தொகுதிகள், அதர்ஸ் ஒண்ணும் இல்லை. அப்புறம் மகாராஷ்டிரா தொகுதியை பார்க்கிற போது மொத்தம் 48 தொகுதிகள், அதுல வந்து என்டிஏ கூட்டணி 11-15 தொகுதிகளும், ஐஎன்டிஏ வந்து 10-21 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் ஸ்டேட் வைஸா பார்க்கிற போது பிஜேபி 16-23 தொகுதிகளும், எஸ்எஸ் 1-7 தொகுதிகளும், என்சிபி 1-2 தொகுதிகளும், ஆர்எஸ்பிஎஸ் 1 தொகுதியும், ஐஎன்சி 2-4 தொகுதியும், எஸ்எஸ் யூபிடி 2-6 தொகுதிகளும், என்சிபி எஸ்பி 2-4 தொகுதிகளும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மணிப்பூர் லோக்சபா பொறுத்தவரை 2 தொகுதிகள், அது 2 தொகுதியில் பிஜேபி 1 தொகுதியும், காங்கிரஸ் 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து மேகாலயா தொகுதியை மேகாலய மாநிலத்தை பார்க்கிற போது 2 தொகுதிகள், 1 என்டிஏ வந்து 1, ஐஎன்சி 1, பிஜேபி நில்லு, என்பிபி வந்து 1, ஐஎன்சி 1. மிசோரம் மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு தான், அந்த இடத்துல ZPM பீப்புள் அந்த பார்ட்டி வந்து 1 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாகாலாந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை பார்க்கிற போது மொத்தம் 1 சீட்டு, அதில் என்டிஏ 1 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஒடிசா மாநிலத்தை பார்க்கிற போது 21 மக்களவை தொகுதிகள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 6-10 தொகுதிகள். ஸ்டேட் வைஸாக பார்க்கிற போது பிஜேபி 11-5, பிஜேடி 6-10 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பஞ்சாப் லோக்சபாவை பார்க்கிற போது மொத்தம் 13 தொகுதிகள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 2, ஐஎன்சி 8-9 தொகுதிகள், எஸ்ஏடி வந்து 1-2 தொகுதிகள், ஏஏபி 1-1 தொகுதிகள். ராஜஸ்தான் லோக்சபாவை பார்க்கிற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் வந்து நில்லு, பிஜேபி 19-21 தொகுதிகள், மொத்த தொகுதி 25, அதில் பிஜேபி 19-21, ஐஎன்சி 4-6, ஆர்ஐபி 1-0 பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதர்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு, அது ஐஎன்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்க்கிற போது டிஎம்கே 34-37 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏடிஎம்கே 1 தொகுதிகளும், பிஜேபி 1-3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, அதர்ஸ் வந்து நில்லு. அதுக்கடுத்து தெலுங்கானா லோக்சபா பார்க்கிற போது என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 1, பிஜேபி 7, மொத்த தொகுதியில் 17, அதில் வந்து 7-11 தொகுதிகள் பிஜேபி, ஐஎன்சி 5-9 தொகுதிகள், பிஆர்எஸ் 1-2 தொகுதிகள், ஏஎம் வந்து 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது.